பழக்கமாக ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. ஒரு தனிநாயகன் என்கின்ற ஒரு மனிதன் எங்கோ ஒரு தீவில் பிறந்து அந்த தீவை இணைக்கின்ற அதனுடைய இன்னொரு பெரும் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு அங்குபடுத்தி அந்த தமிழ் அங்கு எப்படி இருக்கிறது, இங்கே எப்படி இருக்கிறது, இப்படி இருந்து கையாளுவதை தேடி 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 எவ்வளவு அழகா ஒரு பதிவு பண்ணியிருக்கார். இன்றைய அரசியலில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள். அவர் பாதிரியார். அவரை தமிழர்களை மதம் மாற்றுவதற்காக அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். தமிழ் என்கின்ற மொழி மதம் கடந்தது. மதங்கள்லாம் உருவாவதற்கு முன் உருவாகிய ஒரு மொழி. மிக மிக அற்ப விஷயங்களுக்காக அது பயன்படுத்துகிறது. ஆக இந்த 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 தமிழ் சமூகம் ஆராய்ச்சி ரீதியாக அல்ல, என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் பல இடங்களில் தமிழர்களை பார்க்கின்றேன். ஈழத்திற்கு சென்றிருக்கின்றேன், மலேசியாவுக்கு சென்றிருக்கின்றேன், சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றேன், கடைகோடி அந்த பிஜி ஐலண்ட்ஸ்க்கு போயிருக்கேன். அங்க தமிழர்கள் இருக்காங்க. அந்த கமிட்டியில சொல்ற மாதிரி தமிழ் பேர் இருக்கு, ஆனா அவங்களுக்கு தமிழே தெரியல, ஹிந்தி தான் பேசுவாங்க. அந்த சௌராஷ்டிரத்தில் அந்த குஜராத்திஸ் நிறைய பேர் அவங்க குஜராத்தி, அந்த அந்த ஹிந்திலையும் குஜராத்தி கலந்த ஒரு ஹிந்தியா தான் இருக்கும். ஆக அவங்க எப்போ அங்க போனாங்க, என்ன போனாங்க யாருக்கும் தெரியாது. கடல் வழியாக பல பிரதேசங்களுக்கு சென்ற ஒரே இனம் தமிழினமாகத்தான் இருக்கும். கிரேக்கர்களும் கப்பல் இருந்தது, இவங்களுக்கும் இருந்தது, அவங்களுக்கும் இருந்தது. பட் அவங்க எல்லாம் இங்க குடிபெயர்ந்ததாகவோ இங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கொள்வோம், நம்மளை அடிமைகளாக வேலை செய்வதற்காக ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக மலேசியா கூட்டு போயிருக்காங்க, ரப்பர் தோட்டம் போடுறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. ஆக ஆனால் இன்றைக்கு இருக்க மலேசியாவில் இருக்க குழந்தைங்கிட்ட நான் பேசுவேன். மலேசியாவில் நிறைய பேர் போயிருப்பீங்க, இந்த ஜென்சி கிட்டுகளுக்கு சொல்லிருக்க. நீங்க மலேசியாவில் போய் இறங்கினா உங்க நண்பருடைய கார் பென்ஸை விட கீழே இருக்காது. பென்ஸு தான் இருக்கும், ஆடி தான் இருக்கும், எல்லாம் இருக்கும். வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உடனே போட்டா தற்காலிக பாட்டு சினிமா வராது. டி.எம். சௌந்தரராஜன் குரல் தான் ஃபர்ஸ்ட், சிவாஜி கணேசன் பாட்டு தான் வரும். அது ஒரு வகையில் ஒரு கொக்கி போட்டு தக்க வச்சுக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பேண்ட் ஷர்ட் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டா உடனே ஹாய் ப்ரோ ஹாய், அப்படி அந்த வெள்ளைக்கார ட்ரெஸ் போட்ட வெள்ளைக்கார மாதிரி பேசணும்னு தோணும். அங்க அப்படி கிடையாது, மிக அழகாக தமிழ் பேசுவாங்க. இன்று தமிழை பற்றி அறிந்து கொள்வது, அதை கீறி கீழே சென்று நாம் அதை பற்றி அறிந்து கொள்வது எல்லாமே அரசியலாக்கப்படுகின்றன. ஒரு வகையில் ஒரு கழுத்தை நெருக்கின்ற ஒரு விஷயமாக கூட மறைமுகமாக வருகிறது. ஒரு இனத்தின் வரலாறு, அது சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு வரலாற்றினுடைய ஆழத்தை அறிவது அந்த சமூகத்தின் ஒரு உரிமை, அது கடமை. அதை அதற்கான சுதந்திரத்தை கொடுப்பது இந்த சமகால அரசியல் எல்லைக்குள் சிக்கிக்கொண்ட இந்த இந்தியாவை பார்க்க. ஆக எனக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம்னா, அந்த மேடையில் என்ன பேசுறேன்னே குழம்பி இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ சிலப்பதிகாரம் பற்றி பேசுறோம், சீவக சிந்தாமணி பற்றி பேசுறோம், மணிமேகலை பற்றி பேசுறோம், தனிநாயகம் அடிகளையா அவர்களை பற்றி பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ஒரு 800 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 தமிழர்கள் தமிழுக்கு என்ன பங்களித்தார்கள்,
என்று ஒருவன் யாராவது பிருந்தாசாரதி மாதிரி ஒருத்தன் வந்து ஆவணப்படுத்த நாம என்ன கொடுக்க போறோம் அவங்களுக்கு தான் என்னுடைய கேள்வி. நாம எப்படி போமே வேணும் இல்லைங்களா? ஒரு 800 வருஷம், இத்தனை 1000 வருஷங்கள் கடந்தது, இன்னும் பல ஆயிரங்கள் வருஷங்கள் இருக்கும் என்கின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 800 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தன் வந்து ஆய்வு செய்யணும்னா இந்த காலத்தைய நான் ஆராய்ச்சி ரீதியா சொல்ல நாம என்ன பண்றோம். தமிழ் என்பது ஒரு சமூகத்தின் மொழி. அது ஒரு மொழி, அது முக்கியமான கம்யூனிகேட்டிவ் டூல்ஸ்ல அது மிக மிக முக்கியமான விஷயம். ஆனால் தமிழ் எனப்படுவது இசை, கட்டிடக்கலை, நெசவு கலை, சமையற்கலை, வரைவு, சிற்பம் எல்லாம் சேர்ந்துதான். நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு தனி கட்டிடக்கலை இருந்திருக்கு, நமக்குன்னு மிக அழகான நெசவு கலை இருந்திருக்கு, நமக்கான உணவு இருக்கு. நீங்க வந்து அந்த எல்லையை தாண்டினா, தமிழ் பேசுற எல்லையை தாண்டினா அது வேற ஒரு உணவா இருக்கு. ஆக ஒரு மொழியோடு நாம் நின்று விடாமல் நாம் படைக்கின்ற சினிமா, நாம் படைக்கின்ற நாடகம், நாம் படைக்கின்ற எல்லாவற்றையும் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மொழி அல்லாத வேறு ஒரு தளத்தில் இருக்கின்ற ஒரு நிகழ்கலைஞர் என்பதனால் நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமாக எனக்கு அது தோன்றுகிறது. 2026 அவர்கள் என்ன சினிமா எழுதும்